ஓகேம்மா, நம்ம அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்த்துட்டு இருந்தோம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் நம்ம லோக்கஸ்னால் என்னென்னு பார்த்தோம். we saw about locus. லோக்கஸ்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ லோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ லோக்கஸுங்கிறது இட் இஸ் த பாத் ட்ரேஸ் பை அ மூவிங் பாயிண்ட். தட் இஸ் ஒரு மூவிங் பாயிண்ட் போகக்கூடிய அந்த பாத், அதோட பாதையை தான் we call it as locus. அந்த மூவிங் பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணணும், which moves according to some geometrical condition. ஒரு geometrical condition-ஐ பேஸ் பண்ணி மூவ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் போகக்கூடிய அந்த பாத், அதோட பாதையை, அதை தான் we call it as a locus of the point. அதுதான் locus of the point ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம exercise 6.1ல 7th sum வரைக்கும் போட்டோம். ஆக்சுவலாக 5th sum வரைக்கும் போட்டோம். 6 and 7 I gave it as a homework. இப்போ 8th sum பார்க்கலாம். If O is the origin and R is a variable point on y square is equal to 4x, then find the equation of locus of the midpoints of the line segment OR. ஸோ ஓஆரோட அந்த மிட்பாயிண்டோட லோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given that 8th sumல ஆக்சுவலாக O is the origin. ஓங்கிறது ஆரிஜின், இது x axis, இது y axis. இந்த இது தட் இஸ் y square is equal to 4x. இது வந்து இட் இஸ் அ பேரபோலா, ஒரு பேரபோலாவாக இருக்கும். ஸோ ஆருங்கிறது இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் திஸ் பேரபோலா. இந்த பேரபோலா மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் ஆருங்கிற பாயிண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்னா, இந்த ஆர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த பேரபோலா மேலேயே தான் மூவ் ஆகுது. ஆர் வந்து எங்கே மூவ் ஆனாலும் இது மேலேயே தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஆர் வந்து இட் இஸ் எ வேரியபிள் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? இட் மூவ்ஸ் ஆன் த பேரபோலா. இந்த பேரபோலா மேலேயே தான் இப்படி மூவ் ஆகுது. மூவ் ஆனால் இந்த கர்வ் மேலேயே தான் மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஓஆரை ஜாயின் பண்ணுறோம். இந்த ஓஆரை ஜாயின் பண்ணுறோம். இதோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓஆரோட மிட் பாயிண்ட், அதை let us take it as P, PH, Kன்னு எடுத்துக்கலாம். let us take this to be PH, K. இப்போ இந்த ஆர் மூவ் ஆக இந்த பியும் மூவ் ஆகும் இல்லையா. ஆர் இங்கே வந்துச்சுன்னா அப்போ பி வேறு இடத்துக்கு போகும். ஆர் இங்கே வந்துச்சுன்னா பி வேறு இடத்துக்கு போகும். அப்போ பி வந்து ஒரு லோக்கஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, தட் இஸ் அது ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணும் இல்லையா, அதோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஆர் வந்து இது ஒரு வேரியபிள் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர் மூவ் ஆக சப்போஸ் ஆர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம், அப்போ உங்களுக்கு வந்து இப்படி வரும். அப்போ பிங்கிற பாயிண்ட் இங்கே வரும். ஸோ அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்போ பியோட பாத்தோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க. கொஷின் இதுதான். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் த வேரியபிள் பாயிண்ட் R be x, y on the curve y square is equal to 4x. ஸோ இந்த y square x was equal to 4xங்கிற இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் பாயிண்ட் ஆரை வந்து x, yன்னு எடுத்துக்கலாம். let us take it to be x, y. ஓகேவா? let PH, K be any moving point on the locus. ஸோ இந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்டை PH, Kன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that this P is the midpoint of ORன்னு கொடுத்துருக்காங்களே. P is the midpoint of OR. ஸோ இந்த ORோட midpoint தான் Pன்னு கொடுத்துருக்காங்க. Now let us find the midpoint of this OR. ORோட midpoint கண்டுபிடிப்போம். அப்போ therefore H, K. So H, K is equal to, so midpoint of OR, Oக்கும் Rக்கும் midpoint கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? It will be 0 plus x by 2, 0 plus y by 2. Or in other words, from this we can say that h is equal to x by 2 or x is equal to 2h. And then k is equal to y by 2. அப்போ therefore y is equal to 2kன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ therefore the point R, Rங்கிற பாயிண்ட் எப்படி எழுதலாம்? 2h, 2kன்னு எழுதலாமா? R in terms of HKL எப்படி எழுதலாம்னா 2h, 2kன்னு எழுதலாம். Now this R lies on this equation. அப்போ xக்கு பதிலாக 2hன்னு yக்கு பதிலாக 2kன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? therefore the point R is, ஸோ அது வந்து நமக்கு என்ன வந்துடும்னா 2h, 2kன்னு வந்துடும். we'll get it as 2h, 2k. ஏன்னா ஆறுங்கிற பாயிண்ட்டை தான் x, yன்னு எடுத்தோம். x தான் 2hன்னு கண்டுபிடிச்சோம், y தான் 2kன்னு கண்டுபிடிச்சோம். now R lies on the curve y square is equal to 4x. ஸோ இந்த கர்வ் மேலே இருக்குது. அப்போ therefore xக்கு பதிலாக
put x is equal to 2h and y is equal to 2k ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகலையே. ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கர்வ் மேலே இருந்துச்சுனாலே, ஒரு ஈக்குவேஷன் மேலே இருக்குனாலே அப்போ என்ன அர்த்தம், அதில் எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய்க்கு பதிலாக ஒய் கோஆர்டினேட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் சப்ஸ்டியூட் இட் ஹியர். ஸோ அப்போ therefore நமக்கு என்ன வரும், 2k the whole square is equal to 4 into 2h ன்னு வந்துடும். Or in other words 4k square is equal to 8h ன்னு வந்துடும். Or it is k square is equal to 2h. அப்போ therefore equation of locus of P is, so the equation of locus of P என்னது, இங்கே k க்கு பதிலாக y னும் h க்கு பதிலாக x னும் replace பண்ணணும். So replace பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், y square is equal to 2x. So this is the equation of locus of P. P ஓட equation of locus இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரோட கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஆர் வந்து லைஸ் ஆன் திஸ் curve or in this equation. இந்த ஈக்குவேஷன் வந்து ஆர் இருக்கிறதுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get the equation of locus of P. P ஓட locus கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 9th one. ஸோ 9th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the coordinate of the moving point P are a by 2 into cosecant theta plus sin theta, comma b by 2 into cosecant theta minus sin theta, where theta is a variable parameter. Show that the equation of locus P is b square x square minus a square y square is equal to a square into b square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let p h comma k be any moving point on the locus ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that p h comma k, so this is equal to a by 2 into cosecant theta plus sin theta, comma b by 2 into cosecant theta minus sin theta. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is what given. ஓகேவா? அப்போ from this நமக்கு என்ன சொல்லலாம், h is equal to a by 2 into cosecant theta plus sin theta ன்னு சொல்லலாமா? Or in other words cosecant theta plus sin theta can be written as 2h by a ன்னு எடுத்துக்கலாமா? cosecant theta plus sin theta வை 2h by a ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இருந்து k is equal to b by 2 into cosecant theta minus sin theta ன்னு சொல்லலாம். Or in other words cosecant theta minus sin theta is equal to 2k divided by b ன்னு சொல்லலாம். You can say it like this. ஓகேவா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி, that is we have to eliminate theta. இல்லை தீட்டாவை எலிமினேட் பண்ணணும். ஸோ தீட்டாவை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to use this formula. that is இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். that is a plus b the whole square. a plus b the whole square we can write it as a minus b the whole square. a minus b the whole square plus 4ab ன்னு எழுதலாமா? Can we write it like this? a plus b the whole square a minus b the whole square plus 4ab ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், a minus b the whole square a square plus b square minus 2ab ன்னு வரும். minus 2ab plus 4ab ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடும், plus 2ab ன்னு ஆகிடும். இப்போ a square plus b square plus 2ab தான் என்னது, a plus b the whole square. ஸோ அப்போ a plus b the whole square நம்ம எப்படி எழுதலாம்னா, a minus b the whole square plus 4ab ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். we are going to use this formula. ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதிலாக cosecant thetaனும் பிக்கு பதிலாக sin thetaனும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து எல்லா இது ஏபிக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஏக்கு பதிலாக cosecant thetaனும் பிக்கு பதிலாக sin thetaனும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். therefore we know that cosecant theta plus sin theta the whole square is equal to cosecant theta minus sin theta the whole square plus 4 into cosecant theta into sin theta. ஓகேவா? இப்போ cosecant theta plus sin theta தான் என்னது, 2h by a. அப்போ நமக்கு என்ன வரும், 2h by a the whole square is equal to இதுதான் என்னது, 2k by b. 2k by b the whole square plus 4 into cosecant thetaங்கிறது தான் என்னது, 1 by sin theta. ஸோ 1 by sin theta into sin thetaன்னு வந்துடும். ஸோ sin theta cancel ஆகிட்டு இங்கே வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். will be having only 4. ஓகேவா? இப்போ இந்த இது அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். இந்த 2k by b the whole square இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4h square by a square minus 4k square by b square is equal to 4ன்னு வந்துடும். த்ரோட் இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? and then LCM எடுப்போம். ஸோ the LCM is a square b square
அண்ட் இங்கே நியூமரேட்டரில் என்ன வரும் உங்களுக்கு 4b ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4 ஃபுல்லாக காமனாக கேன்சல் பண்ணிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் b ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வந்துடும். Now replacing h as x and k as y. h க்கு பதிலா x னு k க்கு பதிலா y னு replace பண்ணுவோம். So அப்போ therefore the equation of locus of p is, so அப்போ நமக்கு என்ன வரும், we'll get it as b square into x square minus a square into y square is equal to a square b square. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஹெச் ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணோன்னா we are getting this. இதானே நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் we have to prove. hence proved. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 10th ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். if p 2, minus 7 is a given point and q is a point on this. So qங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்குது. ஓகேவா? qங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்குது. தென் ஆர் இந்த ஈக்குவேஷனும் சொல்லலாம் அல்லது இந்த கர்வ் மேலே இருக்குன்னு சொல்லலாம். தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் pq. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் pqவோட லோக்கஸோட ஈக்குவேஷன் என்ன அது கேட்டிருக்காங்க. ஸோ qங்கிற பாயிண்ட் வந்து இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ மிட் பாயிண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ therefore அதோட லோக்கஸோட ஈக்குவேஷன் என்ன அதுதான் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that p is equal to 2, minus 7 and then qங்கிற பாயிண்ட்டை let us take it as q is equal to x, yன்னு எடுத்துக்கலாம். x, yன்னு எடுத்துக்கலாம் அல்லது x1, y1ன்னு எடுத்துக்கலாம். let us take it as x1, y1. qங்கிற பாயிண்ட்டை x1, y1ன்னு எடுத்துக்கலாம். இல்லை a, b எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே x1, y1 எடுத்துருக்கேன் qங்கிற பாயிண்ட்டை. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the point q x1, y1 lies on the equation 2x square plus 9y square is equal to 18. ஸோ இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இட் இஸ் அன் எலிப்ஸ். இது வந்து ஒரு எலிப்ஸு. ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்கும்னா it will be like this. ஸோ qங்கிற பாயிண்ட் வந்து இது மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? pங்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் 2, minus 7. ஸோ 2, minus 7ன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வரும் somewhere here or maybe outside. இதான் pங்கிற பாயிண்ட் 2, minus 7. ஓகேவா? ஸோ அப்போ இந்த qங்கிற பாயிண்ட் வந்து இந்த கர்வ் மேலே இருக்குது. qங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது x1, y1. ஸோ இந்த qங்கிற பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டே வருது. இந்த இது மேலே அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டும் மாறும் இல்லையா? இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் pq, இந்த pqவோட மிட் பாயிண்ட்டை வந்து let us take it as some aன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா pங்கிற பாயிண்ட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து p, x, h, k, b எனி மூவிங் பாயிண்ட்டுன்னு எடுப்போம். ஆனால் p வந்து ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்டதுனால இங்கே நம்ம pங்கிற அந்த பாயிண்ட்டு pங்கிற அந்த வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டாம். let us use a. ஓகேவா? ஸோ let a, h, k be any moving point on the locus. ஸோ இந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய அந்த மூவிங் பாயிண்ட்டை a, h, kன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? a is the midpoint of pqன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ it is given that a is the midpoint of pq. pqவோட midpoint தான் a. ஸோ அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்? h, kவை எப்படி எழுதலாம்? it can be written as pqக்கு midpoint கண்டுபிடிச்சானா என்ன வரும்? it will be x1 plus 2 divided by 2, y1 minus 7 divided by 2. ஸோ இப்போ இதில் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ h is equal to x1 plus 2 by 2 or in other words x1 is equal to, so x1 என்ன வரும்? 2h minus 2. x1 will become as 2h minus 2. அதே மாதிரி k is equal to y1 minus 7 by 2. அப்போ therefore y1 is equal to என்ன வரும்? 2k plus 7. அப்போ therefore the point q is, so the point q என்ன? 2h minus 2, 2k plus 7. So this is the point q.
ஏன்னா qங்கிற பாயிண்ட் தான் x1 y1 எடுத்துருக்கோம் இல்லையா, x1க்கு பதிலாகவும் y1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் you'll get this. Now இந்த பாயிண்ட் q வந்து it lies on this in this equation, இந்த equation மேலே இருக்குது, that is இந்த curve மேலே இருக்குது. The point q lies on the curve 2x square plus 9y square is equal to 18. ஸோ இந்த curve மேலே இருக்குது. ஓகேவா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2h minus 2 yக்கு பதிலாக 2k plus 7 சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா. ஸோ புட் x is equal to 2h minus 2 and y is equal to 2k plus 7. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2 into 2h minus 2 the whole square plus 9 into 2k plus 7 the whole square is equal to 18. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. ஸோ let us simplify this. ஸோ அப்போ 2 into, ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், get it as 4h square plus 4 minus 2 2s are 4, 4 2s are 8h plus இது 9 into, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இப்போ you'll get it as 4k square plus 49 plus 14 into 2 is going to be it is 28k is equal to 18. ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா we'll get this as உள்ள 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ we'll get it as 8h square plus 8 minus 16h plus 36k square plus, so 8 9 4 are 36 now 44 441 plus, so this is 72 7 252k minus 18 is equal to 0. So இதை simplify பண்ணோன்னா 8h square plus 36k square and then minus 16h plus 252k, then the constant terms எல்லாம் simplify பண்ணுவோம். So minus 18 plus 8 வந்து minus 10 ஆயிடும். So minus 10 plus 441 we'll get it as plus 431 is equal to 0. But therefore equation of locus of A, ஏன்னா இங்கே அந்த ஏங்கிற பாயிண்ட்டை எடுத்துருக்கோம், மூவிங் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் locus of A is 8x square plus 36y square minus 16x plus 252y plus 431 is equal to 0. So this is the equation of locus of A. So equation of locus of A ஓட equation இதுதான். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் லெவன்த் சம். ஸோ லெவன்த்து சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே லெவன்த்து சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஆர் இஸ் எனி பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஆருங்கிறது சம் பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் கியூ இஸ் எனி பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஸோ கியூ இஸ் எனி பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் கியூ. ஓகேவா, அண்ட் பி இஸ் எ வேரியபிள் பாயிண்ட் ஆன் ஆர்கியூ, பிங்கிற பாயிண்ட் வந்து ஆர்கியூ மேலே இருக்குது, வித் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ, தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் பி. பியோட லோக்கஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, so it is given that R is any point on x-axis. So Rங்கிற point வந்து it lies on the x-axis and Qங்கிற point வந்து it lies on the y-axis. ஓகேவா, ஸோ இந்த RQ இருக்கு இல்லையா, RQ இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, Pங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, such that இந்த PRங்கிற distance வந்து B distanceல இருக்குது, இது A distanceல இருக்குது. Or in other words, the point P divides the line RQ in the ratio of A is to B. சரி, இந்த லைன் QR in the ratio of A is to B. QRங்கிற லைனை A is to Bங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க, அதை தான் they have given it like this. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆரோட கோஆர்டினேட்டை let us take it as x1, 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ஸ் இட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா ஏற்கனவே ஏபி கொடுத்துட்டதுனால இது x1, 0ன்னு எடுத்துக்கோம். அண்ட் கியூவோட கோஆர்டினேட்டர் let us take it as 0, y1 ன்னு எடுத்துக்கலாம். let us take it like this. ஓகேவா, பியோட கோஆர்டினேட்டர் h, kன்னு எடுத்துக்கலாம். let us take p to be h, k. so let p h, k
be any moving point on the locus. So அப்படி எடுத்துக்கலாம். Now let R x1, 0 and Q 0, y1 lie on x and y axis respectively. So both lies on the x and y axis respectively. Okay va. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is given that PR is equal to B and PQ is equal to A. But that is P divides QR in the ratio A is to B. So P என்ற பாயிண்ட் வந்து இந்த QRங்கிற இந்த லைனை வந்து it divides it in the ratio A is to B. A is to Bங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. ஓகேவா. now ஒரு பாயிண்ட் வந்து இப்போ QRங்கிற இந்த லைனை வந்து Pங்கிற பாயிண்ட் வந்து it divides it in the ratio A is to Bனா, அப்போ can we write the coordinate of P? Pயோட coordinate எதுலாம் இல்லையா, நீங்கள் செக்ஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 10th. you would have studied the section formula. so அந்த section formula யூஸ் பண்ணி let us write the coordinate of P. Pயோட coordinate எதுலாம், so இதோட coordinate வந்து 0, y1. so by section formula இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குது, இது x1 y1 இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் இஃப் இட் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ L is to Mனா, தென் பை யூஸிங் த செக்ஷன் ஃபார்முலா நம்ம இதோட கோஆர்டினேட்டை எப்படி எழுதலாம், we can write it as x1 sorry L into x2 plus M into x1 divided by L plus M, L into y2 plus M into y1 divided by L plus M. so இதுதான் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா இதுதான். ஓகேவா. L into x2 plus M into x1 divided by L plus M, L into y2 plus M into y1 divided by L plus M. so இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா Pங்கிறது வந்து it is h, k இல்லையா. ஸோ P வந்து it is h, k. ஸோ அப்போ this is equal to, இது வந்து எப்படி எழுதலாம், A into x1 plus B into y1 sorry ஒரு நிமிஷம், A into x1 plus B into 0 divided by A plus B, அதே மாதிரி இங்கே A into 0 plus B into y1 divided by A plus B வந்துடும் by using the section formula. section formula யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. you will get it like this. so அப்போ therefore from this இதுலேருந்து h என்ன வரும், h is equal to A x1 divided by A plus B, or in other words x1 is equal to h into A plus B divided by A ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி k is equal to by1 divided by A plus B ன்னு வந்துடும். இப்போ from this y1 is equal to k into A plus B divided by B ன்னு வந்துடும். you will get it like this. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. x1 and y1. இப்போ நமக்கு let us consider this right angle triangle. இந்த right angle triangle எடுத்துக்கலாம். in right angle triangle ORQ, இந்த right angle triangle OR square plus OQ square is equal to QR square ன்னு சொல்லலாமா. OR square plus OQ square is equal to QR square ன்னு சொல்லலாம் இல்லையா. we can say it like this. right angle triangle OR square plus OQ square is equal to QR square. இப்போ OR ன்ற distance தான் என்னது, இந்த distance தான் x1, இந்த OQங்கிற distance தான் y1 இல்லையா. and what about QR, இந்த distance A இந்த distance P, அப்போ ரெண்டையும் சேர்த்தோன்னா it is going to be A plus B. அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x1 square plus y1 square is equal to A plus B the whole square ன்னு எழுதிக்கலாம். we can write it like this. இப்போ இதுக்கு substitute பண்ணுவோம், x1 y1க்கு பதிலாக இதை substitute பண்ணுவோம். substitute பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும், h square into A plus B the whole square divided by A square plus இங்கே k square into A plus B the whole square divided by B square is equal to A plus B the whole square. so throughout நம்ம A plus B the whole square ஆல் divide பண்ணிடுவோம். A plus B the whole square ஆல் divide பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், h square by A square plus k square by B square is equal to 1 ன்னு வந்துடும். we'll get it like this. but therefore equation of locus
of P. So equation of locus of P is, so but there you will have to replace H as X and K as Y. Therefore this is X square by A square plus Y square by B square is equal to 1 another. So this is the equation of locus of P. P oda locus oda equation இதுதான். P போகக்கூடிய அந்த பாத்தோட locus அதோட equation இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இங்கே நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி x1 y1 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த பித்தாகரஸ் தியரம் அதை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 12th சம் போடலாம். ஸோ 12th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the points P 6, 2, Q minus 2, 1 and R are the vertices of triangle PQR. So PQR triangle oda vertices இது மூணு and R is a point on the locus. So Rங்கிற point வந்து இது மேலே இருக்கு, இந்த curve மேலே இருக்கு. Then find the equation of locus of the centroid of the triangle PQR. So the equation of locus of the centroid, and the centroid மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஏன்னா Rங்கிற point இங்கே மூவ் ஆகுது. ஸோ அப்போ therefore அந்த centroidம் மூவ் ஆகும். அப்போ centroid போகக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. அந்த சென்ட்ராய்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதோட பாத்தோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் P இஸ் ஈக்குவல் டு 6, 2 கொடுத்துருக்காங்க அண்ட் Q இஸ் கிவன் as -2, 1. ஸோ let R இஸ் ஈக்குவல் டு x1 y1 எடுத்துக்கலாம். let us take the Rங்கிற அந்த வேரியபிள் பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கலாம். B on the curve. So எந்த curve மேலே இருக்கு? It is y is equal to x square minus 3x plus 4. So இந்த curve மேலே இருக்கு. Rங்கிற பாயிண்ட் வந்து it lies on this curve. இந்த curve மேலே இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து let A h, k be any moving point on the locus. ஸோ அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்டு A, H, Kன்னு எடுத்துக்கலாம். நான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கிவன் தட் A இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் PQRன்னு கொடுத்துருக்காங்க. இந்த PQR ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 3 பாயிண்ட்டும் தெரியும். ஸோ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ therefore H, k is equal to, so it is going to be 6 minus 2 plus x1 divided by 3, 2 plus 1 plus y1 divided by 3. இல்லையா? ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் x1 y1 x2 y2 x3 y3 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு சென்ட்ராய்டோட கோஆர்டினேட் கேட்டாங்கன்னா, அப்போ x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. அதுதான் ஃபார்முலா. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ from this h என்ன வரும்? It is 6 minus 2 is 4 plus x1 divided by 3. அப்போ therefore x1, ஸோ இதுலேருந்து x1 என்ன வரும்? 3h minus 4. ஓகேவா? அதே மாதிரி இதுலேருந்து k என்ன வரும்? It is going to be 3 plus y1 by 3. அப்போ therefore y1 என்ன வரும்? It is 3k minus 3ன்னு வந்துடும். We'll get it like this. இப்போ Rங்கிற பாயிண்ட் இதுதான். இப்போ therefore the point R is, so the point R is 3h minus 4, 3k minus 3. So this is the point R. Now this point lies on this curve ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, the point R lies on y is equal to x square minus 3x plus 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக, ஸோ put x is equal to 3h minus 4 and y is equal to 3k minus 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? 3k minus 3 is equal to 3h minus 4 the whole square minus 3 into 3h minus 4 plus 4ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 3k minus 3 is equal to, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 9h square plus 16 minus 24h, and then இங்கே it is going to be minus 9h plus 12 plus 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். let us bring everything to one side. எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ it is 9h square and then இது ஒரு minus 24h, இது ஒரு minus 9h, ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும்? you will get it as minus 33h, and then இது ஒரு minus 3k, and then ஸோ இது ஒரு plus 16 plus 12 plus 4,
So it is going to be 20, 32. So it is plus 32 plus 3 is equal to 0. Or which is 9h square minus 33h minus 3k plus 35 is equal to 0. Therefore, the equation of locus of P is, so it is 9x square minus 33x minus 3y plus 35 is equal to 0. So this is the equation of locus of P. P oda equation, locus oda equation இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, இப்போ next நம்ம 13th sum பார்க்கலாம். So 13th one. 13th sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if Q is a point on the locus x square plus y square plus 4x minus 3y plus 7 is equal to 0. So Qங்கிற point வந்து இது மேல இருக்கு. Then find the equation of locus of P which divides the segment OQ externally in the ratio 3:4 where O is the origin. Oங்கிறது origin. OQ மேல Pங்கிற point இருக்கு. அது வந்து it divides the line OQ externally in the ratio 3:4. அப்போ நமக்கு locus of P கேட்டிருக்காங்க. ஓகேவா? So let P H comma K be any moving point on the locus அப்படின்னு எடுத்துக்கலாம். now நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, it is given that Q வந்து let us take it as x1 comma y1 be any point on the curve. So Qங்கிற point எந்த curveல இருக்கு? It is x square plus y square plus 4x minus 3y plus 7 is equal to 0. So இந்த curve மேல இருக்கு Qங்கிற pointல. now நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, P divides OQ externally in the ratio 3:4. So இந்த லைன் OQங்கிற லைனை Pங்கிற பாயிண்ட் வந்து வெளியில இருந்து டிவைட் பண்ணுது. எப்படி டிவைட் பண்ணுதுன்னா 3:4ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஆரிஜினோட கோஆர்டினேட் 0,0, Pயோட Qயோட கோஆர்டினேட் x1 y1. ஸோ அப்போ therefore இந்த Pயோட கோஆர்டினேட் எதுலாம் இல்லையா, நம்ம இது செக்ஷன் ஃபார்முலா அகெயின் படிச்சிருக்கோம். தட் இஸ் என்ன படிச்சிருக்கோம்னா L into x1 minus M into y1, sorry M into x2 divided by L minus M. அதே மாதிரி இங்கே L into y1 plus minus M into y1, சரி இப்படி எழுதிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். தட் இஸ் இந்த பாயிண்ட் வந்து x1 y1, இந்த பாயிண்ட் வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ some other point இது divides these two points இந்த ரேஷியோ L/M ன்ற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பைசெக்ஷன் ஃபார்முலா. So using section formula இதை நம்ம எப்படி எழுதலாம்னா Lx2 minus Mx1 divided by L minus M, Ly2 minus My1 divided by L minus M வரும். So this is the section formula for dividing it externally. முதல்ல போட்டது internally, இது வெளியிலேருந்து டிவைட் பண்ண இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா H, K is equal to, ஸோ இப்போ இங்கே என்ன வரும் 3 into x1 plus 4 into 0 divided by 3 minus 3 minus 4 comma and then 3 into y1 minus 4 into 0 divided by 3 minus 4 வந்துரும். ஸோ இதை நம்ம தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம். தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், we'll get it as h is equal to 3x1 minus 4 into 0 is 0 divided by minus 1 வரும். அப்போ from this x1 is equal to minus h by 3 வந்துருமா? ஓகேவா? அடுத்து இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ k is equal to 3y1 by minus 1 வந்துரும் இல்லையா? அப்போ from this y1 is equal to minus k by 3 வந்துரும். ஓகேவா? now these points, that is the point x, y lies on this curve. இந்த curve மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இதில் xக்கு பதிலாக x1, yக்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அப்போ therefore the point Q is minus h by 3, minus k by 3. இதுதான் அந்த பாயிண்ட். now நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, point Q lies on
x square plus y square plus 4x minus 3y plus 7 is equal to 0. இது மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore let us put x is equal to minus h by 3 and y is equal to minus k by 3 ன்னு substitute பண்ணும். Let us substitute this. So இதை substitute பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? We'll get it as இங்கே ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் we'll get it as h square by 9 minus plus k square by 9 plus or plus 4 into minus h by 3 minus 3 into minus k by 3 plus 7 is equal to 0, or which can be written as h square by 9 plus k square by 9 minus 4h by 3 plus 3k by 3 plus 7 is equal to 0. So இங்கே 9 is going to be the LCM. அப்போ நமக்கு என்ன வரும்? h square plus k square minus 12h plus 9k plus 63 is equal to 0. இந்த 9 இங்கே cross multiply பண்ணிடுவோம். 9 இங்கே cross multiply பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? h square plus k square minus 12h plus 9k plus 63 is equal to 0 ன்னு வந்துடும். அப்போ therefore the equation of locus of p, p ஓட locus ஓட equation என்ன? hக்கு பதிலாக x னும் kக்கு பதிலாக y ன்னு replace பண்ணணும். அப்போ therefore the equation of locus of p is, so the equation of locus of p என்ன? It is x square plus y square minus 12x plus 9y plus 63 is equal to 0. So this is the equation of the locus of p. p ஓட locus ஓட equation இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 14th சம் போடலாம். ஸோ 14th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 14th sum, it is given that find the points on the locus of the points that are 3 units from the x-axis and 5 units from the point 5, 1. So actually நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, that is so ஒரு பாயிண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா, it is always 3 units from the x-axis. x-axisலேருந்து 3 units தள்ளி இருக்க மாதிரி, இந்த distance வந்து 3 units இருக்க மாதிரி மூவ் ஆகுது. ஒரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா? பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது. பிங்கிற பாயிண்ட் வந்து it moves in such a way that it is always 3 units from the x-axis. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். அதாவது எங்கே இருக்க பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 5, 1ங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குல்ல 5, 1. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ் இருக்க மாதிரி, இதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ் இருக்க மாதிரி இந்த பியோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ பிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்டாக மட்டும் இருக்காது, நமக்கு இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். 2 இடத்துல வந்து இந்த 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். இந்த 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2 இடத்துல வரும். ஸோ இந்த 2 கோஆர்டினேட்ஸுமே கண்டுபிடிக்கணும். we need to find both the coordinates. 2 கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ the point P lies, or let P, H, K be any moving point which moves such that it is 3 units from x-axis. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம், 3 units from x-axis தள்ளி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இதோட y கோஆர்டினேட் எல்லாமே நமக்கு 3ஆக தான் இருக்கும் இல்லையா? இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸோட y கோஆர்டினேட்டுமே 3ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ therefore k is equal to 3. அப்போ therefore the point P is h, 3. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் P. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த பாயிண்ட் Q, let Q is equal to 5, 1. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PQ, the distance PQ is equal to 5 units இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹெச்சோட இது என்ன
கோஆர்டினேட் என்ன, ஹெச்சோட வேல்யூ என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. பிக்யூ வந்து 5 யூனிட்ஸ் இருக்கும்போது ஹெச்சோட வேல்யூ என்ன. ஸோ இப்போ பிக்யூ 5 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயரிங் இட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். பிக்கும் கியூக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? ஹெச் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் plus 3 minus 1 the whole square is equal to 25 வந்துரும். அப்போ which is, so இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? h square plus 25 minus 10h plus இது 3 minus 1 is 2, 2 square is 4 is equal to 25. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? this h square minus 10h plus 4 plus 25 minus 25 is equal to 0 வந்துரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ h square minus 10h plus 4 is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே we need to find the value of h. பாருங்கள், இது குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால ஹெச்சுக்கு 2 வேல்யூ வரும். அதனால தான் நான் சொன்னேன் 2 பாயிண்ட்லேருந்து நமக்கு 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும்னு சொன்னேன். அதனால தான் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. we are going to get 2 points. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல ஃபார்முலா மெத்தட் படிச்சிருக்கீங்க இல்லையா? which is minus b. அப்போ h is equal to minus b plus or minus root of b square minus 4ac. so 4 into 4 which is 16. c is, sorry, c தான் 4, a வந்து 1. so 4 into 1 into 4 which is 16 divided by 2a which is 2 வந்துரும். which is equal to 10 plus or minus root of, so இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 84 divided by 2 வந்துரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இந்த 84லேருந்து ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ இட் இஸ் going to be 10 plus or minus 4 ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது 2 ஆகிடும். 2 into root of, ஸோ இதில் 4 வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ get it as 21 root 21. ஓகேவா? டிவைடட் பை 2 வந்துடும். ஸோ 2 இங்கே காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு என்ன வரும்? 5 plus or minus root 21 வந்துடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹெச். ஹெச்சோட வேல்யூ இதுதான். அப்போ therefore the points are P R. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன? ஒரு பாயிண்ட் வந்து 5 plus root 21, 3 and இன்னொரு பாயிண்ட் என்ன? 5 minus root 21, 5 minus root 21, 3. so these two are the points. இது ரெண்டும் தான் பாயிண்ட்ஸ். 5 plus root 21, 3 அந்த பாயிண்ட்லேருந்தும் க்யூங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸாக தான் இருக்கும். அதுமாதிரி 5 minus root 21, 3 அந்த பாயிண்ட்லேருந்தும் நமக்கு க்யூக்குரிய பாயிண்ட் வந்து 5ஆக தான் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம h, 3ன்னு எடுத்தோம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி h கண்டுபிடிச்சி அதை இந்த Pயில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பாயிண்ட்ஸுமே கிடச்சிடும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 15th ஒன். 15th சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 15th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of the distance of a moving point from the points 4, 0 and minus 4, 0 is always 10 units. Find the equation of locus of the moving point. So equation of the locus of the moving point கேட்டிருக்காங்க. இங்கே the sum of the distance is always 10 units. the sum of the distance வந்து எப்பயுமே 10 units தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that is let P, H, K be any moving point on the locus. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? let A is equal to 4, 0 and B is equal to minus 4, 0. ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? A வந்து 4, 0வும் B minus 4, 0வும். இது A, இது B. ஓகேவா? இப்போ Pங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, H, K. P எப்படி மூவ் ஆகுதுன்னா, எப்போ எந்த இடத்துல இருந்து நீங்கள் PA plus PB பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 10 யூனிட்ஸ் வருது. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. PA plus PB is equal to 10 units இருக்க மாதிரி இந்த P மூவ் ஆகுது. P is moving such that always PA plus PB is equal to 10 units வர மாதிரி மூவ் ஆகுது. அப்போ Pயோட ஈக்குவேஷன் என்ன? அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் P கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given that PA plus PB is equal to 10. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is what given.
So therefore PA is equal to 10 minus PB ன்னு எடுத்துக்கலாமா? Can we take it like this? Okay வா? So இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுவோம். Let us square it on both sides. So squaring. So ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? PA square is equal to 10 minus PB the whole square வந்துடும். So இதை expand பண்ணுவோம். இப்போ நமக்கு PA square is equal to, so it is 100 plus PB square minus 20 PB ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Pக்கும் Aக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ PA ஸ்கொயர்னும் போது நமக்கு என்ன வரும்? Get it as h minus 4 the whole square plus k minus 0 the whole square is equal to 100 plus PB square. So PB square என்ன வரும்? h plus 4 the whole square plus k minus 0 the whole square is equal to minus 20 into root of h plus 4 the whole square plus k minus 0 the whole square. We'll get it like this. Okay வா? இப்போ இதெல்லாம் expand பண்ணி simplify பண்ணுவோம். So expand பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? h square plus 4 square minus 8h plus k square is equal to இங்கே 100 இங்கே plus h square plus 4 square plus 8h plus k square minus 20 into root of h plus 4 the whole square plus k square. We'll get it like this. இப்போ இதில் h square cancel பண்ணிடலாம். 4 square அதே மாதிரி k square ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே சைனில் இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும். புரியுதா? இப்போ மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் எடுத்துகிட்டு போவோம். let us bring it to one side. ஆர் இந்த 20 into root of இதை இந்த பக்கமும் இந்த 8h வந்து அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது இந்த சைட் போகும்போது நமக்கு என்ன ஆகும்? 20 into root of h plus 4 the whole square plus k square is equal to, ஸோ இங்கே நமக்கு மீதி என்ன இருக்குது? 100 plus 8h. இந்த minus 8h இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? plus 8hன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ which is equal to, ஸோ இது 100 plus 16hன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு 20 into root of h plus 4 the whole square plus k square இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம்? let us divide it throughout by 4. divide by 4. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 into root of h plus 4 the whole square plus k square is equal to, ஸோ இங்கே 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா it is 25 plus 4hன்னு வந்துடும். இப்போ let us square it on both sides. இந்த ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுவோம் again. ஸோ ஸ்கொயரிங் on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25 into h plus 4 the whole square plus k square is equal to 25 plus 4h the whole square வந்துடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 25 into h square plus 16 minus plus 8h plus k square is equal to, ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 625 ஸ்கொயர் பண்ணால் 625 plus 16h square plus it is 50 into 4 this is 200hன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே 25ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 25ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25h square plus 25 into 8 so it is 200h plus 25k square plus 25 into 16. So 25 into 16 என்ன வரும்? It is going to be 400. இதெல்லாம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். இதெல்லாம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? minus 16h square minus 200h minus 625 is equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இது ஒரு 25h square minus 16h square ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகிடும்? 9h square வந்துடும். and then இது plus 200h minus 200h ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த plus 25k square and then இது ஒரு plus 400 இது ஒரு minus 625. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்போ get it as minus 225 is equal to 0ன்னு வந்துடும். we'll get it like this. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா let us divide it by 225 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ dividing by 225. ஸோ 225 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? we'll get it as 9h square by 225 minus plus 25k square divided by 225 minus 1 is equal to 0. You get it like this. So இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? h square divided by 25 plus k square divided by 9
is equal to 1 ன்னு வந்துரும். Now therefore the equation of locus of P is, so h க்கு பதிலா x னும் k க்கு பதிலா y ன்னு replace பண்ணுவோம். So it is x square by 25 plus y square by 9 is equal to 1. So this is the equation of the locus of P. P ஓட locus ஓட equation இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஏன்னா 2 தடவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி போடணும். ஏன்னா ரூட் வரதுனால 2 தடவை ஸ்கொயர் பண்ணி போட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் இந்த சம் வந்து இம்பார்ட்டண்ட், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிக்கிறோம். அடுத்தது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.